பேனா என்றாலே நம் நினைவுக்கு வருபவர் முத்தமிழறிஞர் கலைஞர். எண்ணற்ற எழுத்தோவியங்களை வடித்தெடுத்த முத்தமிழறிஞர் கையில் இருந்த அறிவாயுதம் பேனா. அப்படிப்பட்ட பேனாவை கலைஞரின் நினைவாக தயாரித்து பொதுமக்களுக்கு வழங்கும் பணியை செய்து வருகிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தைச் சேர்ந்த பிரகாஷ். லேத் பட்டறை தொழில் செய்து வரும் இவர் கலைஞரின் மீது கொண்ட தீரா பற்றால் கலைஞர் நினைவு பேனாவை செய்து வருகிறார். இரும்பு மற்றும் மரத்துண்டுகளை பயன்படுத்தி தான் உருவாக்கும் கலைஞர் நினைவு பேனாவை பொதுமக்களுக்கு விலையின்றி வழங்கி வருகிறார். கலைஞர் மேலே ஒரு இருந்த பற்றால் இந்த பேனா செஞ்சு ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்வத்தில் நான் ஒரு பேனா செஞ்சு எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் அவர்களுக்கு முதல் கொடுத்தேன். இது மாதிரி கொடுத்துட்டே இருக்கும்போது நிறைய பேர் கேட்க ஆரம்பித்த உடனே எல்லாத்துக்கும் கலைஞர் மேலே இந்த பற்றால் நான் எல்லாருக்குமே இதை செஞ்சு ஃப்ரீயாக கொடுக்கணுன்னே நினச்சி எல்லாத்தையுமே கொடுத்தேன். இது அங்கே வைக்கிறது எப்போ வேணாலும் வைக்கட்டும், ஒவ்வொரு வீட்டிலும் இந்த பேனா இருக்கணும். இன்றைக்கி சொத்துரிமை கொடுத்தது இன்றைக்கி லேடிஸ்க்கெலாம் பார்த்தா இன்றைக்கி லேடிஸ்லாம் நடமாடுறதுக்கு காரணமே கலைஞர் தான். ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது அவர் தான். இன்றைக்கி காவல் படையில் காவல்துறையிலையும் அவங்களுக்கு உரிமை கொடுத்தது கலைஞர் தான். இன்றைக்கி பேனாவுக்கு உயிரில்லாத பேனா வைக்கிறான்னு சொல்கிறேன். அவர் போட்ட கையெழுத்து இன்றைக்கி உயிராக வாழ்ந்துட்டுருக்கு. அவர் இந்த பேனா கையெழுத்து போட்டதுனால தான் இந்த அளவுக்கு இந்த நாடு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு, தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் கலைஞர் தான். முத்தமிழறிஞர் கலைஞரின் எழுத்தால் ஈர்க்கப்பட்ட பிரகாஷ் கலைஞர் எழுதிய அனைத்து புத்தகங்களையும் படித்து தேர்ந்ததாகவும் திராவிடத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை இருப்பதாகவும் கூறுகிறார். கலைஞர் மேலே இந்த பற்றாலையும் அவர் எழுத்து ஆற்றலாலையும் அவர் இலக்கிய நயத்தாலையும் அதனால தான் நான் இந்த பேனாவை அவர் மேலே ரொம்ப ஈடுபட்டு இதை செய்துருக்கோம். ஆனால் எங்கள் தாத்தா எங்களுக்கு சொல்லி எனக்கு வளர்த்ததுனால அந்த கலைஞரோட தமிழ் மேலே இருந்த பற்றை எங்களுக்கு சொன்னதுனால தான் இந்த அளவுக்கு எனக்கு கலைஞர் மேலே ஒரு ஈடுபாடு வந்தது. இந்த கலைஞரோட அந்த எண்ணமும் எழுத்தும் அவரோட ஆற்றல் தான் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போனது. அதனால் இந்த பேனா கலைஞர் நினைவிடத்தில் வைக்கணும் எனக்கு விருப்பம். அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். பொதுமக்களுக்கும் தன்னை தேடி வருபவர்களுக்கும் கலைஞர் நினைவு பேனாவை வழங்கும் அவர் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமையை பெற்றுத் தந்தது உட்பட முத்தமிழறிஞர் கலைஞரின் சாதனைகளை எடுத்து கூறி கலைஞரின் பெருமைகளை நினைவு கூர்கிறார். பேராசிரியர்கள், அரசியல்வாதிகள் என தினம்தோறும் பலர் ஆர்வத்துடன் பிரகாஷ் தயாரிக்கும் கலைஞர் நினைவு பேனாவை வாங்கி செல்கின்றனர். இதனால் லேத் பட்டறை பிரகாஷ் என அழைக்கப்பட்ட பெயர் மாறி தற்போது பேனா பிரகாஷ் என சங்கராபுரம் மக்களால் அழைக்கப்படுகிறார். கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் மாயகிருஷ்ணன் மற்றும் திலீபன்.